தாய் ராஜம் 16ஆம் பாகம். அந்த பிள்ளைகளும் எங்கள் கூட சேர்ந்து தான் விளாடும். அப்புறம் விளாண்டு முடிச்சுட்டு பூரா தோக்குறேன் தோத்துட்டு ஜெயிக்கிறேன் ஜெயிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். வீட்டுக்கு போனால் படுத்து எழுந்திரிச்சு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட உட்காந்து சோத்தை தின்ட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே படுத்து தூங்கிடுவேன். தூங்கி முடித்தவொடனே அடுத்து காலையில் எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவன் கேட்டா சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு கேட்ட ஏட்டா நீ நேற்று விளாண்டதில் எனக்கு தோப்பும் இல்லை ஜெயிப்பும் இல்லை, என் அட்டை என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் வீட்டுக்கு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவேன். சொன்னோடனே சரிடா சரிடா இன்றைக்கி பூராத்தையும் தோக்க வச்சுருவோம்டா, எல்லோரும் இன்றைக்கி விளாட்டுக்கு சேர்த்துக்குருவோம்டான்ட்டு அவன் சொல்லுவேன். நானும் எதிர்பார்த்து வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு நேராக திருப்பி பழையபடி ஆற்றுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் குண்டு விளாடுவேன். குண்டு விளாண்டா காசுக்கு தேவை விளாடுவாங்க. 5 ஆசு 10 ஆசு 4 நாள் வரையும் விளாடுவேன், 8 நாள் வரையும் விளாடுவாங்க. சரின்னு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்கு வருவேன். வந்தவொடனே இவங்க கூட திருப்பி விளாட ஆரம்பிப்பேன். விளாட ஆரம்பித்தா பூரா அட்டையும் தோற்றுப்பிடுவேன். தோற்றுட்டு அப்புறம் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்.